Hi, NCRT Grade 12 Chapter Chemical Kinetics உடைய book bag question solutions பார்த்துட்டு இருக்கோம். Question number 4.12. The reaction between A and B is first order with respect to A. So கவனிங்க, first order with respect to A and zero order with respect to B அப்படின்னு கொடுத்துட்டாங்க. Fill in the blanks with the following table அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ரைட்டா? ஸோ அப்போ அதுக்கு நான் இந்த blanks இங்கே இருக்கக்கூடிய blanks நான் ஃபில் பண்ணணும். ரொம்ப ஈஸியான ஒரு கொஷின். ரைட்? ஸோ இப்போ நான் இனிஷியல் இதுக்கான ரேட்லாம் நான் எழுதலாமா? எப்படி எழுதலாம்? இப்போ ரேட் தட் இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு ரைட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ பவர் 1, ஏன்னா இது ஃபஸ்ட் ஆர்டர் வித் ரெஸ்பெக்ட் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பி பவர் 0 வித் ரெஸ்பெக்ட் டு பி 0ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ இட்ஸ் ரேட் நமக்கு முழுக்க யாரை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஏவை மட்டும் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா இனிஷியல் கான்சன்ட்ரேஷனை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் யாரை டிபெண்ட் பண்ணியிருக்காது? பியை டிபெண்ட் பண்ணி இருக்காது. அப்போ இங்கே பியோட வேல்யூவை பற்றி நம்ம கவலையே பட தேவையில்லை. ரைட்? ஏவோட வேல்யூ மட்டும் நீங்கள் பார்க்க வேண்டியதான். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், இங்கே 0.1, இங்கே 0.1 கான்சன்ட்ரேஷன். நமக்கு என்ன இருக்குது? 2 × 10⁻². ஸோ இங்கே எல்லாமே 10⁻²ல தான் இருக்குது. ஸோ நம்ம அப்படியே வச்சுக்கலாம். ரைட்? அண்ட் இங்கே 0.1, 0.1 ரெண்டோடைய கான்சன்ட்ரேஷனும் 0.1 எடுத்திருக்காங்க. இங்கே 2 ஆயிருக்கு. ஸோ இங்கே 0.2 எடுத்திருக்காங்க. இங்கே என்ன இருக்கணும்? ரேட் நமக்கு 4 ஆயிருக்கணும். அப்போ கவனிங்க, ரேட் தட் இஸ் ஈக்குவல் டு இங்கே என்னது 2 அப்படின்னு எடுத்துக்கிறேன். 10⁻² இருக்கட்டும், நான் இங்கே எழுதலை. தட் இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ என்ன கொடுத்துருக்காங்க? 0.1. சரியாப்பா? அதே மாதிரி இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? பி எதுவாக இருந்தாலும் வேல்யூ என்ன ஆயிரும்? நமக்கு 1 ஆயிரும். ஸோ அப்போ கே இன்ட்டு 1. ரைட்டா? ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன ஆயிரும்? இப்போ கேன்றதை ரிமூவ் பண்ணால் அது ப்ரொபோர்ஷனல் ஆயிருமா? ஸோ அப்போ இது 2. அப்போ இது 4 ஆகும்போது கண்டிப்பாக கேவோட வேல்யூ சேமாக தான் இருக்க போகுது. அப்போ இதோட வேல்யூ நமக்கு என்ன ஆயிரும்? அப்படியே டபுள் ஆயிரும், 0.2. ஸோ அப்போ இங்கே என்ன நம்ம கான்சன்ட்ரேஷன் வேல்யூ இந்த இடத்துல 0.2 வரும். ரைட்? ஓகேவா? ஸோ அதை நான் வேறு கலரில் எழுதுறேன். ரைட் இன் க்ரீன். இப்போ நமக்கு இங்கே என்ன வந்துடும்? 0.2 வந்துடும். ஸோ இதுதான் ஃபஸ்ட் ஒன்னுக்கு ஆன்சர். இப்போ அதே மாதிரி இங்கே பாருங்கள், இதுவும் 0.4, இதுவும் 0.4 ஆயிருக்கு. ஸோ இந்த கான்சன்ட்ரேஷன்ஸை பற்றி நம்ம பிஏ பற்றி ஒரே பண்ண தேவையில்லை. இங்கே 0.4 மாற்றிருக்காங்க. கவனிங்க, இது 0.1 இருக்கும்போது ரேட் வந்து 2. ரைட்டா? ஸோ அப்போ இதை டபுள் ஆகணும்னா 0.2 வரும்போது ரேட் என்ன நமக்கு? 0.4. அதுவும் செகண்ட் டேபிளில் நமக்கு இருக்குது, இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்கள். அப்போ இதை நம்ம 0.4 மாற்றும் போது 2லேருந்து இன்னும் டபுள் ஆகிறோம். அப்போ ரேட் நமக்கு என்ன ஆகும்? இன்னும் டபுள் ஆகும். அப்போ என்ன மாறும்? சாரி, இங்கே 4. அப்போ ரேட் நமக்கு என்ன ஆகும்? 8 மாறும். ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் இந்த பிளாங்க்கு நமக்கு என்ன வரும் அப்படின்னா 0.4 இருக்கும்போது the concentration will be 8.0 × 10⁻² இருக்கும். ரைட்டா? ஸோ இது ப்ரொபோர்ஷனாலிட்டி தான்ப்பா, அவ்வளோதான். ரொம்ப ஈஸி. நீங்கள் ஃபார்முலா படி போட்டு சால்வ் பண்ணாலும் இதே ஆன்சர் தான் வரும். பட் இது என்ன பண்ணலாம்? நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். நீங்கள் எழுதும்போது இந்த ஃபார்முலாவில் சால்வ் பண்ணி எழுதிருங்க. இப்போ நான் இங்கே எழுதியிருக்கேன் இல்லையா, அந்த மாதிரி 4 = k ன்னு எழுதியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி போட்டு என்ன பண்ணிக்கணும்? நீங்கள் சால்வ் பண்ணிக்க வேண்டியதான். ரைட்? இப்போ அடுத்து பாருங்கள், நெக்ஸ்ட்டு இந்த காலம் பாருங்கள். இது 2 இருக்குது. இந்த வேல்யூவும் நமக்கு என்ன இருக்குது? 2 இருக்குது. ஸோ இந்த பியோட வேல்யூவை பற்றி நம்ம கவலையே பட தேவையில்லை. ரைட்டா? ஸோ இங்கே 2, இங்கேயும் 2. அப்போ இங்கே 0.1னா இங்கேயும் நமக்கு என்ன தான் வரும்? அகெயின் இங்கேயும் 0.1 தான். ஏன்னா இங்கே 0.1 இருந்தால் தான் நமக்கு என்ன ஆகும்? வேல்யூ 2 வரும். ஏன்னா பியோட வேல்யூ 0, ஆர்டர் 0ன்றதுனால இது ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு என்ன ஆயிரும்? எதுவுமே இல்லாமல் போயிடும். ரைட்டா? சரியா? ஸோ கொஷின் ஓவர். அப்போ மற்ற எல்லாமே நம்ம இங்கே ஃபில் பண்ணியாச்சு. தேங்க்யூ.